சென்னை புத்தக காட்சி உணர்ச்சிமயமாக திகழ்கிறது. சென்னை புத்தக காட்சி தமிழர்களின் அறிவடையாளமாக திகழ்கிறது. தமிழர்கள் மத பண்டிகைகள் கொண்டாடுவார்கள், தனிப்பட்ட குடும்ப பண்டிகைகள் கொண்டாடுவார்கள். இப்போதுதான் அறிவு திருவிழா கொண்டாட தொடங்கியிருக்கிறார்கள். இது நல்ல தொடக்கம் என்று நினைக்கிறேன். உலக நீரோட்டத்தோடு இந்திய அறிவு, தமிழர்களின் அறிவு போட்டி போட வேண்டுமென்றால் இது போன்ற அறிவு திருவிழாக்கள் தொடர்ந்து நிகழ வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். இன்றைக்கு எனக்கே வியப்பாக இருக்கிறது. இத்தனை வாசகர்கள் கையொப்பம் பெறுவதற்கு காத்திருக்கிறார்கள் என்கிற போது எதிர்கால தமிழின் மீது எனக்கு நம்பிக்கை வருகிறது. தொழில்நுட்ப ஊடகங்களின் வளர்ச்சியால் வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது என்பதை இந்த கூட்டம் உடைக்கிறது. இளைஞர்கள் வாசிக்க துடிக்கிறார்கள், பெரியவர்கள் வாசிக்கிறார்கள். வாசிக்கிற வடிவம் மாறியிருக்கிறதே தவிர வாசிக்கும் பழக்கம் மாறவில்லை. சொல்லப்போனால் ஒரு புத்தகம் என்பது எழுதுகிறவனின் தவம், வாசிப்பது என்பது வாசகனின் தவம். ரெண்டு தவங்கள் நிகழ்கின்றன. ஒரு தவம் படைத்தவனின் தவம், இன்னொரு தவம் படிப்பவனின் தவம். ஒரு புத்தகம் ரெண்டு பேருக்கு வரம் தருகிறது. இந்த வாசிக்கிற பழக்கத்தை தமிழர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த புத்தக கண்காட்சி ஆண்டுக்கு ஆண்டு பெருக வேண்டும் என்று நினைக்கிறேன். புத்தக காட்சி அமைப்பாளர்கள் பபாசி நிறுவனத்தைச் சேர்ந்த என் இனிய சகோதரர் காந்தி கண்ணதாசன், புகழேந்தி, ஒளிவண்ணன் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நிகழ்த்துவது என்பது எளிமையான காரியம் அல்ல. இதை மிகவும் நன்றாகவும் செம்மையாகவும் பொதுமக்களுக்கு வசதியாகவும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த பொருட்காட்சியில், இந்த புத்தக காட்சியில் வாகனங்கள் நின்று செல்லுமாறு ஏற்பாடு செய்திருக்கும் போக்குவரத்து துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த புத்தக காட்சிக்கு நான் என் நூல்களில் கையொப்பமிட வந்திருக்கிறேன். என் வாசகர்கள் வந்திருக்கிறார்கள். முகம் தெரிந்த வாசகர்கள் கொஞ்சம், முகம் தெரியாதவர்கள் அதிகம். அவர்களோடு நான் நீண்ட நேரம் செலவிடப் போகிறேன். ஒரு கேள்வி கேட்டார்கள், எவ்வளவு நேரம் இந்த 614, 615 அரங்கத்தில் இருப்பீர்கள் என்று. நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன், இந்த அரங்கத்தில் இன்று தொடர்ந்து இருப்பேன். கடைசி புத்தகம் தீரும் வரை அல்லது கடைசி வாசகன் போகும் வரை என்று சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தக காட்சிக்கு தமிழர்களின் ஆதரவு பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.